புரோகிதரே, தாங்கள் அனுமதித்தால் ஜோதாவை பல்லக்கில் அமர வைக்கலாம். வேறு சடங்கு ஏதும் இல்லை அல்லவா? இல்லை அரசே. இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது தந்தையே. என் தாய் மண்ணை நான் இட வேண்டும். தாங்கள் எதுவும் நினைக்கவில்லை என்ற நானும் ஒன்றை எடுத்து செல்லலாமா? நான் இந்த வீரனை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். உங்களது சின்ன இளவரசனை நீ ஜோதாவை பாதுகாக்க நினைத்தாய் அல்லவா? இனி ஒரு குடும்பத்திற்கே பாதுகாப்பாக இருக்கப் போகிறாய். ராஜா பார்மல் அவர்களே, நான் மான்சிங்கை என்னுடன் அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்கு பதிலாக தங்களுக்கு வாக்களிக்கிறேன். சரித்திரத்தில் இவனுக்கு மாவீரன் என்ற பெயரும் வரப்போகிறது. அது எனது பாக்கியமாகும். ஆனால் நான் தங்களுடன் வருவது எனது பெயர் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் எனது அத்தை ஜோதாவின் பாதுகாப்பிற்காக வர வேண்டும். ஷகன்ஷா, எனக்கு தெரியும் தாங்கள் மான்சிங்கை கவனமாக பார்த்துக் கொள்வீர்கள். நான் கூற விரும்புவது என்னவென்றால், பகவான் தாசும் உடன் வந்தால் நன்றாக இருக்கும். அவர் விரும்பும் பட்சத்தில் எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதுதான் தந்தையுடைய விருப்பம் என்றால் நானும் உடன் வருவதற்கு தயாராக உள்ளேன். மான்சிங், நீ உண்மையில் அதிர்ஷ்டசாலி. இந்த இந்து தேசத்தின் சக்கரவர்த்தியே உனக்கு பாடங்களை கற்றுத்தரப் போகின்றார். பகவான் தாஸ், மான்சிங்கை கவனமாக பார்த்துக்கொள். என்னிடமிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாதக்கா. நீடூழி வாழ்க.
ஜோதாவின் பல்லக்கு சாம்பரிலிருந்து ஆக்ராவிற்கு புறப்பட்டது. இங்கிருந்து ஆக்ரா செல்வதற்கு 3 நாட்கள் ஆகும். அந்தி சாய்ந்ததும் ஜலால் ஓரிடத்தில் கூடாரம் அமைத்து தங்கினார். ஷஹன்ஷா, ஒரு சிறு விண்ணப்பம். தாங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் தங்கள் திருமண சுப சந்தர்ப்பத்தை முன்னிட்டு ஒரு விழா கொண்டாட நினைக்கிறோம். நமது படை வீரர்களோடு இசைக்கலைஞர்களும் இருக்கிறார்கள். வீரர்களுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும், கொண்டாடியது போன்றும் இருக்கும். பேகம் ஜோதா எங்கே இருக்கிறார்கள்? பேகம் ஜோதாவின் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை இங்கே அழையுங்கள். எப்படியும் எனது நிக்கா கொண்டாட்டம் ஆக்ராவில் நடைபெறப் போகிறது. அதற்கு முன்பாக ஒருமுறை ஷெஹன்ஷா தங்களின் குரலை கேட்க ஆசைப்படுகிறார் என்று அவரிடம் கூறுங்கள். மேவார் நாட்டு சாம்ராஜ்யத்தில் உள்நாட்டு கலவரம் நிலவி வந்தது. ராணா பிரதாப் சிங் தனது மகனான குமார் பிரதாப் சிங்கை அடுத்த வாரிசாக அறிவிக்க முடியாமல் குழம்பியிருந்தார். அதனால் அவர் சித்தோடுக்கு வெளியே மலைப்பகுதியில் கும்பர் கோட்டையில் இருந்து கொண்டு தனது தேசபக்தியை வெளிப்படுத்தினார். யுவராஜ் பிரதாப்பிற்கு ஜெயம் உண்டாகட்டும். ஒரு கைதியை அழைத்து வந்துள்ளோம். இவரை அழைத்து வர காரணம்? சுஜாமல் அவர்கள் ஆமீருக்கு எதிராக முகலாயர்களுக்கு எதிராக நின்றார். அவர்களின் கூடாரத்தின் அருகே சுற்றிக் கொண்டிருந்த போது நாங்கள் பிடித்தோம். அவரை விடுவியுங்கள். முகலாயர்களோடு நட்பு பாராட்டுபவர்களுக்கு எங்கள் தேசத்தில் ஒரே வரவேற்பு தான் வழங்கப்படும். ஆனால் நானோ உன்னை இப்போது விடுவிக்கின்றேன். எங்கிருந்து சென்று விடு. இனி எங்கள் எல்லையில் உன் நிழல் கூட படக்கூடாது. தண்டிப்பது உங்கள் கடமை என்றால் என்னை ஏன் விடுவிக்கிறீர்கள்? உன்னை கொன்றால் அது உனக்கு உதவியது போலாம். உன் இறப்பிற்கு பின்பு இளவரசர் சுஜாமல் இறந்து போனதால் தான் ஆமீரின் இளவரசி ஒரு முகலாயனை திருமணம் செய்து கொண்டாள் என்று இந்த உலகம் மாற்றி பேசத் தொடங்கிவிடும். உன்னை உயிரோடு விடுவதுதான் உனக்கு ஏற்ற தண்டனை. உன்னால் தான் ராஜபுத்திரர்கள் முகலாயர்களிடம் தலை குனிய வேண்டி வந்தது என்று ஒவ்வொரு நொடியும் நீ உன்னையே நொந்து கொள்ள வேண்டும். உன்னால் தான் இந்த நிலை வந்ததென்று பிரஜைகள் அனைவரும் உன்னை கேலி செய்வார்கள், அவமானப்படுத்துவார்கள். இந்த தேச துரோகியின் பாதம் பட்டதால் நம் சபை புனிதம் இழந்துவிட்டது. அவன் இப்போது நிற்கும் இடத்தை உடனடியாக அழித்து விடுங்கள். இதை பார்த்தாயா சுஜாமல்? எவ்வாறு இந்த இடம் தன் அடிவை தேடிக்கொண்டதோ அதுவே உன் நிலைமையாகும். நீ செய்த தவறுகளுக்காக காலமும் சரித்திரமும் உன்னை குற்றவாளி என்றே கூறும். ஆமீர் வேண்டுமானால் புனர்ஜென்மம் எடுத்திருக்கலாம். நடந்த துர்சம்பவத்தை கெட்ட கனவாக நினைத்து மறந்திருக்கலாம். ஆனால் இருவர் மட்டும் இதை நினைவில் கொள்வார்கள். ஒன்று ராஜகுமாரி ஜோதா. அவள் தன் தேசத்திற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள். ஆனால் நீயோ ராஜ சிம்மாசனத்திற்காக ஆமீரையே முகலாயர்களிடம் வியாபாரம் செய்தவள். ஷஹன்ஷா காத்திருப்பது இப்போதுதான் முதல் முறையாக நடக்கிறது. ஆம், அதுவும் நிக்கா நடந்த முதல் ராத்திரி அன்றே. நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இல்லை ஒசூர். மகாமங்கா ஏன் இன்னும் வரவில்லை என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியாரை காக்க வைப்பது சரியல்ல. காக்க வைப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? காத்திருக்கத்தான் கனியின் ருசி அதிகமாக இருக்கும் ஷரிஃபுதீன்.
தங்களுக்கு இந்த விஷயம் நன்றாகவே தெரியும். ஷென்ஷா இவ்வாறு காத்திருந்ததற்காக நான் இப்போது தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பேகம் ஜோதாவால் வர முடியவில்லை. அப்படியென்றால் அவர் வருவதற்கு மறுத்துவிட்டார். முதல் முறையாக காக்க வைத்து மறுத்தும் விட்டார். அவர்கள் எங்கே இருக்கிறார்? அவருடைய கூடாரத்தில். அவளுடைய கூடாரம்? ஆமாம், பேகம் ஜோதா தனக்கென்று தனியாக கூடாரம் கேட்டுக்கொண்டார். தங்களின் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். நீங்கள் வரவில்லை. நான் தங்களின் கணவன் என்பதை அறிவீர்கள் அல்லவா? அதனால் நான் அழைத்த போதே தாங்கள் அங்கு வந்திருக்க வேண்டும். தாங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? கூறுங்கள். அக்னி குண்டத்தை வலம் வந்து பெரிய பெரிய விஷயத்தை பற்றி பேசினீர்கள், பெரிய பெரிய சத்தியம் செய்தீர்கள். ஒரு கணவனின் கடமையை மனைவியாக தாங்கள் நிறைவேற்றுவேன் என்று சத்தியம் செய்தீர்கள். அப்படி என்றால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் கலந்து விட்டதா? நான் செய்த சத்தியங்கள் எனக்கு ஞாபகம் உள்ளது. அதோடு தாங்கள் என் கணவன் என்பதும் எனக்கு ஞாபகம் உள்ளது. ஆனால் தாங்கள்தான் அதை மறந்து விட்டீர்கள். நான் தங்கள் மனைவியாக இங்கு வந்துள்ளேன். எந்த மதத்திலும் மனைவியை தாசியாக நினைக்கும் பழக்கமும் அவள் மீது பலத்தை பிரயோகிப்பதும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அக்னியை வலம் வந்து சத்தியம் செய்த பொழுது தாங்கள் என்னை இவ்வாறு அனைவர் முன்பும் அழைப்பதற்கு உரிமை அளிக்கவில்லை. பொதுவாக ஒரு கணவன் என்பவன் தன்னுடைய உரிமைகளுக்கு மேலாக தன் மனைவியின் மான மரியாதையை காக்க வேண்டும். மிகவும் அற்புதம். நான் இங்கு வந்தது தாங்கள் செய்த தவறை சுட்டி காட்டுவதற்காக. ஆனால் தாங்களோ என்னையே குற்றவாளியாக்கி விட்டீர்கள். உங்கள் கண்களில் இருக்கும் பதட்டத்தை பார்த்தாலே தெரிகிறது.
அடுத்து என்ன நடக்குமோ, நான் எவ்வாறு நடந்து கொள்வேனோ என்று இது எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த பயம் எப்பொழுதும் நீங்காமல் இப்படியே இருக்கட்டும். இனி இங்கு தங்களின் பாதுகாப்பிற்காக அந்த குறும்வாளின் அவசியம் இருக்காது. ஏனென்றால் நான் இருக்கும் வரையில் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் துணையாக இருப்பேன். தங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாமல் இருப்பதற்காக நான் எப்பொழுதும் தங்களுடனே இருப்பேன். தங்களின் அச்சத்தை போக்குவதற்கும் துணையாக இருப்பேன். புரிகிறதா? என்னவாயிற்று? அவருடைய கைகளில் காயம்பட்டிருக்கிறது. ஜோதா பேகம் தான் இவரை தாக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஷெகன்ஷா மிகவும் அமைதியாக இருக்கிறாரே. எப்படி சிரித்தபடியே செல்கிறார்? சில சமயங்களில் ஷெகன்ஷாவை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். எந்த ஒரு பெண்ணும் என்றாவது ஒரு நாள் தன் புகுந்த வீட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டும். இதுதானே வழக்கம். இந்த அறையை ஒருமுறை பாருங்கள் அத்தை. இதில் அனைத்தும் இருப்பது போல்தான் தெரிகிறது. ஆனால் உயிரோட்டம் இருப்பதாக தெரியவில்லை. ஜோதா இல்லாமல் இங்குள்ள அனைத்தும் களையிழந்து தெரிகிறது. இந்த இடம் எவ்வளவு சூன்யமாக இருக்கிறது. இதை நினைக்கும் போது என் மனம் பதறுகிறது. என்னுடைய மகள் அங்கு முகலாயர்களுடன் தனியாக இருக்கிறாள். அவள் எங்கு தனியாக இருக்கிறாள்? அவள் சகோதரனும் சென்றுள்ளானே. நான் என்ன கூற வந்தேன் என்றால், இன்னொரு பகவான் கிருஷ்ணனின் சிலை விதிப்படி பிரதிஷ்டையாகியுள்ளது. இன்னொரு கிருஷ்ணர் சிலையை நாம் கொண்டு வந்து விடலாம் அத்தை. ஆனால் இன்னொரு ஜோதாவை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? அவளுடைய மதுர கானத்தையும் கீர்த்தனைகளையும் நான் எப்பொழுது மீண்டும் கேட்பேன்? எப்பொழுது கேட்பேன்?